பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போகிற எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க. கேட்கும் போதே பயமாக இருக்குல்ல. என்ன விஷயம்னு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பூரி ஜெகநாத் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 22 படியில் அந்த கோயில் வழியை நீங்கள் தாண்டி போகணும். அப்படி போகும்போது யாருமே 3வது படியை தொடவே மாட்டாங்க, அதை தாண்டி தான் போவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு தடவை இந்த பூரி ஜெகநாதரை வணங்குறதுக்காக யமனே கீழே பூமிக்கு வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வர எல்லாருமே சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போகிறாங்க, யாருமே நரகத்துக்கு போகவே இல்லை. இதனால் கோபம் அடைஞ்ச யமன் கீழே பூமிக்கு இறக்கி வந்து பூரி ஜெகநாதர்கிட்ட இந்த மாதிரி முறையிடுறாரு. உங்க கோயிலுக்கு வந்துட்டு போற எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போறாங்க, என்னோட நரகத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பூரி ஜெகநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட கோயில 22 படி இருக்கும், அதுல 3வது படியில் நீ தங்கிக்கோ, அந்த படியில யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அவங்களோட புண்ணியம் அப்படி குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த யமன் போய் 3வது படியில் தங்கிட்டாரு. அந்த 3வது படியை யமஷீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லாருமே அந்த 3வது படியை முதற்கொண்டு எல்லாத்தையுமே தொட்டு கும்பிட்டு தான் போவாங்க. ஆனால் திரும்பி வரும்போது அந்த 3வது படியை தொடாமல் காலில் படாமல் தாண்டி தான் போவாங்க. இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த 3வது படி மட்டும் கருப்பு கலரில் இருக்கும்.